இந்த 7 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம இந்த வார்த்தை கொடுத்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நாம் 3 வார்த்தை நாம் தியானித்து இருக்கிறோம். பிதாவே அவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆமென். 2வது வார்த்தை, என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று கல்லன் பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. 3வது வார்த்தை, இதோ உன் தாய் இதோ உன் மகன் என்று சொன்ன வார்த்தை. இந்த நாட்களில் கூட 4வது வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று ஏலி ஏலி லாபா சபஸ்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபஸ்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். எத்தனை பேர் நாம சொல்றீங்க? கல்வார் சிலுவையில் ஒருவர் அறையிறாங்கன்னா அவங்களுக்கு பலன் இருக்காது. கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்பாகவே அவரை வாரினால் அடிக்கிறார்கள், துப்புகிறார்கள், கொட்டுகிறார்கள். சரீரம் பிக்கப்படுகிறது. அவருடைய சரீரம் முழுது நில போல மாற்றப்படுகிறது. அவருக்கு பலனே இல்லை. இருந்தாலும் கூட வேதம் சொல்கிறது மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அவர்கள் அடித்ததினாலேயோ அவர்கள் கைகள் கால்களை ஆணி அடித்தினாலேயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரிக்கவில்லை. அவரே தன்னுடைய ஜீவனை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இது யதார்த்தமாக இன்னைக்கு நேற்று இல்லை 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த கதை சம்பவம் என்று பார்க்கிறோம். கிடையாது. வேதம் சொல்கிறது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அது நமக்காக உலகத்தின் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக கர்த்தர் வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் முன்குறிக்கப்பட்டு வேத வாக்கியங்கள் படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் அப்படி நிறைவேறி முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அங்கே யோவான் ஸ்தானம் சொல்லுகிறது பார்க்கிறோம். அப்போ எல்லாருடைய பாவத்தை, உங்களுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்காகவே அவர் நியமிக்கப்பட்டு இருந்தார். அவர் எல்லா பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால ஆமென். தேவனுக்கு இருக்கிற குணம், அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதியானவர். தண்ணி எடுப்பா. அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதியானவர், அவர் அன்பானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பானவர் தேவன். ஆமென் ஆமென். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவருடைய அன்பை இன்னதென்று நாம் விளங்கி இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் பாவிகளாக இருக்கையில், பக்கல் பசங்க, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவருடைய அன்பை இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அன்பானவர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு பக்கம் அவர் அன்பானவர், 2வது அவர் நீதியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாக வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாக வேண்டும். தாவீது பச்சைப்பாலை இடத்தில் அவன் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது தேவன் அவங்களுக்கு பிறந்த குழந்தையை தேவன் அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்தால் அதுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது. உங்களுக்காக எனக்காக ஆமென் நாம் செய்த கைகள் கால்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைகள் கால்கள் மாணி அடிக்கப்பட்டது, முள்மூடி சூடப்பட்டது, விழாவில் குத்தப்பட அவர் ஒப்பு கொடுத்தார். அவரையே தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால அவர் பாவியாகி விட்டார். அதனால் தேவன் ஒரு நிமிஷத்தில் அவருடைய கையை விட்டுட்டு நம்மளுடைய கரங்களை கர்த்தரை பிடித்திருக்கிறார். எத்திபிராமன் சொல்றீங்க? நம்மளுடைய கரங்களை பிடித்து விட்டார். நாம் தூரமாக இருந்த நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக நமக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளி ரொம்ப தூரமாக இருந்தது. ஆதாம் செய்த, ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக மனித குலமே தேவனை விட்டு விலகி போய்விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன், தேவாதி தேவன், அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து 30 வருஷத்தில் ஞானஸ்நானம் எடுத்து நம்மை போலவே மாம்சம் சதைமுடையவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு அதிபதியான சாத்தானை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரணத்துக்கு அதிபதியான சாத்தானை தமது மரணத்தினால் அழிக்கும்படியாக
தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக நமக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளையும் எல்லா தலையெழுத்துகளையும் நம் நடுவில் இராதபடிக்கு எடுத்து குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து கர்த்தர் நம்மளுக்கு வெற்றி சிறக பண்ணியிருக்கிறார். எத்திபிராமன் சொல்றீங்க. பகல் பசங்க உனக்கு விரோதமாக, சத்தமாக சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை தலையெழுத்தை உங்கள் நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை குலைத்து சிலுவையில் மேல் ஆணி அடித்து கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தேவராமன் சொல்றீங்க. அந்த இடத்துல நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்து கொண்டு அவர் கையை விட்டு நம்மளுடைய கரங்களை பிடித்து விட்டார். உபாகமும் ஆமேன் நீங்கள் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் ஆமேன் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 3 வசனம் ஒரே வசனம் தான் சொல்லுது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அப்படி அங்கே நிறைவேற்றி இருக்கிறதே பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே ஏதோ யதார்த்தமாக நடந்த விஷயங்களே கிடையாது. தேவனே அவங்க பாவத்துக்கு அவர் உட்படுத்துகிறார். பாவம் அவர் செய்யவில்லை, நமக்காக அவர் பாவமானார். அல்லேலூயா. நம்மளுடைய அவருடைய தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனே நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் தலைமையில கர்த்தர் வைக்கிறாரு. அவரையும் கர்த்தர் ஒரு சின்ன பொழுதுல கர்த்தர் கைவிடுறாரு. நித்திய காலமாக நம்மளுடைய கரத்தை பிடிக்கும்படியாக ஒரு சின்ன பொழுதுல அவருடைய கரங்களை கர்த்தர் விட்டார். எத்திபிராமன் சொல்றீங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? நாம் பிறப்பதற்கு முன்பாகவே என் மேல் பாவம் வந்து விட்டது. ஆதாம் செய்த பாவம், ஏவாள் செய்த பாவம், நான் காரணாளி அல்ல. திருபிராமன் சொல்றீங்க. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்து விட்டது. பாவத்தினால் இந்த உலகத்தில் மரணமும் சாபமும் பிரவேசித்து விட்டது. நான் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவிலே எனக்காக ஒரு பலியாகி என்னை கர்த்தர் மீட்டு எடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. திருபிராமன் சொல்றீங்க. இது ஏதோ சாதாரணமாக நடந்த விஷயங்கள் கிடையாது. இது முன்குறிக்கப்பட்ட ஒன்று என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துங்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். எத்திபிராமன் சொல்றீங்க. பகல் பசங்க, உங்கள் சத்தமா சொல்லுங்க, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் பணத்தினாலும் தங்கத்தினாலும் படிப்பினாலையும் அழகுனாலையும் நீங்கள் மீட்கப்படாமல் சொல்லுங்க, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்திபிராமன் சொல்றீங்க. முன்னோர்கள் பாரம்பரியமாக நாம் வந்திருக்கிறோம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல போயிருப்போம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஏறாத மலை கிடையாது, போடாத மொட்டை கிடையாது, போடாத பட்டை கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களுடைய முன்னோர்கள் செய்த வீணான நடத்தினால் நம்ம ரட்சிக்கப்படாமல் இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நாம் பழைய ஏற்பாட்டில் ஆமென் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே மனிதர்களுடைய எல்லாம் யூதர் ஜனங்களுடைய எல்லாருடைய பாவத்தை ஒரு மிருகத்திற்கு நிப்பாட்டி அந்த மிருகத்து மேலே கரங்களை வைத்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்னுடைய சாபம் எல்லாம் இந்த ஆடு மேலேயோ இந்த மாடு மேலேயோ போவதாக என்று சொல்லி ஒரு அடையாளமாக அங்கே தலைமையில் வச்சு அந்த ஆடியோ மாடியோ அங்கே பலியிட்டார்கள். என்னுடைய பாவம் அதை நிவர்த்தி செய்யும்படியாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தினால நிரந்தர ஒரு மன்னிப்பு மீட்பு வரும் என்றால் ஏன் வருஷந்தோறும் அங்க பண்ண வேண்டும்? நித்திய மீட்பு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நம்மளுக்கு மீட்கப்படவில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நீங்கள் நான் மீட்கப்பட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. திபேராமன் சொல்றீங்க.
சாதாரண ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால அங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளிவரும் பொழுது பஸ்காவை அங்க அனுசரிக்கிறார்கள். அங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அங்க வாசலில் பூசிக்கிறார்கள். சங்கார தூதன் வரும் பொழுது அந்த உள்ளே இருந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். சங்கார தூதன் வரும் பொழுது உள்ள இருக்கிற செய்தவன் பாவியா இல்ல பாவம் செய்யாதவன் என்று அவனுக்கு தெரியாது. அங்க வாசலிலே ஆட்டுக்குட்டி ரத்தம் அங்க தெளிக்கப்பட்டு இருக்கிறதா, பூசப்பட்டு இருக்கிறதா, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால அங்க மீட்கப்பட்டிருக்கலாம் என்று பார்க்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூடுகையில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் சபைக்கு வரலாம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். ஆனா ஒரு நிச்சயம் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டி ஆனவரின் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டு இருக்க வேண்டும், நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும், உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்க வேண்டும். கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க. தேவராமன் சொல்றீங்க. அர்த்த வசனமே சொல்லுது, இது இப்ப நடந்த விஷயங்கள் கிடையாது. 20 வசனம் வாசிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற. இது எப்ப நடந்ததுன்னா, அவர் உலகம் தோன்றதுக்கு முன்னே. சொல்லுங்க, உலகம் தோன்றதுக்கு முன்னே. சத்தமா சொல்லுங்க, உலகம் தோன்றதுக்கு முன்னே. உலகம் தோன்றதுக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். தீவிராம சொல்றீங்க. ஏதோ நான் பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் எனக்காக வந்து கல்வாரி சிலுவையில் பலியானாரு கிடையாது. ஏதோ ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால ஆண்டவர் வந்து எனக்காக பலியானார் கிடையாது. ஆதாம் ஏவாளும் பாவம் செய்வாங்க. பாவத்தினால எல்லாருக்குள்ளாக மரணம் வரும். மரணத்தினால சாபம் வரும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு முன் அறிந்து உலகத்தோடு முன்பாகவே உங்களுக்காக அடிக்கப்பட்ட அவர் தேவ ஆட்டுக்குட்டியாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி மகியம் பார்த்துங்க. தேவராமன் சொல்றீங்க, முன் குறிக்கப்பட்ட ஒன்று. நீங்க யாரோ சொல்லிங்க சபையில வந்திருக்கலாம், யாரோ சொல்லி ஏதோ சூழ்நிலை நிமித்தமாக ஏதோ தேவைகள் நிமித்தமாக நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்க எல்லாருமே தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே கர்த்தர் பெயர் சொல்லி கர்த்தர் அழிந்திருக்கிறார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு தேவனுடைய சித்தத்தையும் தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க மூலியமாக, என் மூலியமாக, நம் பிள்ளைகள் மூலியமாக கர்த்தர் அப்படியே நிறைவேற்றிய கர்த்தர் முடிப்பாராக. எத்தனை சொல்றீங்க? எல்லாம் யதார்த்தமாக நடந்த காரியங்கள் கிடையாது. எல்லாருமே அது முன்குறிக்கப்பட்ட ஒன்று என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3 படித்து பார்த்தீங்கன்னாலும் தெளிவாக சொல்லப்பட்டது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி நமது பாவங்களுக்காக மரித்து. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி, எங்க சொல்லுங்க, வேத வாக்கியங்கள்படி நமக்காக மரித்து அவர் அடக்க பண்ணப்பட்டு மறுபடியும் வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எதிராமன் சொல்றீங்க. ஏதோ சாதாரணமாக நடந்த விஷயங்களே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும், உங்களுடைய வியாதியும் என்னுடைய வியாதியும், என்னுடைய சாபத்தையும் உங்களுடைய சாபத்தையும் அவர் கல்வார் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இது சாதாரணமாக நடக்கவில்லை, முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு திருவிருந்தில் பங்கு படுகிற தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக நீங்கள் நானும் பாவம் செய்யும் பொழுது அவர் கல்வார் சிலுவிலே மீண்டுமாக ஒரு ஆணி அடித்து நாம் அவமானப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. மீண்டுமாக வேதம் நாம் அவமானப்படுத்துகிறோம். உங்களாலையும் என்னாலையும் கர்த்தர் அவர் நம்ம அவமானப்பட விடக்கூடாது. உங்களாலையும் என்னாலையும் நம்ம சபையினுடைய வளர்ச்சி கெடக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு காலம் வருகிறது. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் இரக்கமுள்ளவரா? ஆமாம், இரக்கமுள்ளவர். நம்மேல் அன்பா இருக்கிறார்? ஆமாம், அன்பா இருக்கிறார். இந்த மாம்சத்தில் இருக்கிறவரை தான் அன்பு இரக்கம் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகும் பொழுது, இந்த பூமியில் நம்ம கண்ணை மூடி பரலோகத்துக்கு மூடும் போது தான் தெரியும் நம்ம எங்கே போவோம் என்று. திருப்பி ராமன் சொல்கிறீங்க, ஒரு நல்லவனா கெட்டவனா எப்போ தெரியும் தெரியுமா? சொல்லுங்க திரும்பத்தா. ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா எப்போ தெரியும்? அங்கே போனால் தான் தெரியும். பா நல்ல மனுஷனாக இருந்தாருப்பா, போயிட்டாருப்பா, ரொம்ப தங்கமான மனுஷன்பா, எல்லாருக்கும் நல்லா பேசுவார். ஒரு சிலர் ஐயோ இந்தாளா, ஐயோ இந்த பொம்பளையா அப்படிலாம் பேசுவாங்க. சாவில் தான் என்ன பண்ணுவாங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு வெளிப்படுவாங்க. இது உண்மைதான். நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது தான் தெரியும் நான் பரலோகத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போவோமா என்று. எத்தனை பேராமன்னு சொல்கிறீங்க? நரகத்துக்கு போவோமா பரலோகத்துக்கு போவோம் நம்மளுக்கு அப்போ தான் தெரியும்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு இரக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தயவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அன்பு உங்க மேல செலுத்திருக்கிறார். நீங்களும் மனம் திரும்பாமல் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரண்டாம் வருகையில் வரும் பொழுது கைவிடப்படுவோம். இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டவர்களாக நாம் இருப்போம். வேதம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாரெல்லாம் உண்மையான மனம் திரும்புதல் திரும்பி இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேதுரு போல மனக்கசந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கீங்களோ, அவர்களை தான் கர்த்தர் கைவிடாமல் கர்த்தர் நித்திய காலமாக கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். முடிவு பருந்தும் யாரெல்லாம் நிலை நிற்கிறானோ அவனை தான் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. பேதுரு ஆண்டவர் எல்லாமே சிஷ்யர்கள் எல்லாமே அந்த படகுல போகும்பொழுது அங்கே புயல் காற்று அடிக்கிறது, அங்கே அலை அடிக்கிறது, அங்கே பார்க்கும் பொழுது ரொம்ப பயமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கடல் மேல் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடல் மேல் வரட்டும் வா என்று சொன்ன ஒரு வார்த்தையில் அங்கே வல்லம் இருக்கிறது. பேதுரு கடல் மேலே நடந்து வந்தான். எத்தனை பேராமன்னு சொல்கிறீங்க? நடந்து வந்தவன் கடவுள் ஆண்டவரே பார்த்து நடந்து வந்தான், கர்த்தருடைய வார்த்தை கேட்டே நடந்து கொண்டு வந்தான். ஆனாலும் கூட காற்றையும் கடலை பார்க்கும் பொழுது அவன் மூழ்க ஆரம்பிச்சான். மூழ்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் விசுவாசத்தை துவங்கிறவர் முடிக்கிறவராக இருக்கிறார், மூழ்கவே விட மாட்டார். பேதுருவை கர்த்தர் தூக்கி எடுத்தார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தில் உங்கள் வாழ்க்கையை துவக்கி இருக்கலாம், விசுவாசத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கலாம். நம்ம எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எவ்வளோ கண்ணீர்கள், எவ்வளோ பாடுகள், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை மூழ்க மாட்டாரு. அவர் கரங்களை பிடித்து உங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து தலையை நிமிர செய்வார். உங்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாகவே இருக்கிறார். மிகுந்த சத்தம் என்று கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த ஒரு சின்ன பொழுதில் அவர் கையை விட்டு நம்மை கர்த்தர் கையை பிடித்தார். நம்ம சந்ததியே கையை பிடித்திருக்கிறார். ஆகாருடைய குழந்தை சாரால்னால அங்கே துரத்தப்படுகிறாங்க. அங்கே போகும்பொழுது தண்ணீர் குறையுது. அந்த பிள்ளை சாகிறது இந்த அம்மா பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், இவனும் ஆபிரகாம் வித்தா இருக்கிறானே. ஆபிரகாம் நிமித்தம் இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக கர்த்தர் மாற்றினார். ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, ஈசாக்கே என்னுடைய ஊழியக்காரனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நான் பெருக செய்வேன். ஆபிரகாம் மரிச்சிட்டு உலகத்தை விட்டு கடந்து போனாரு. ஆபிரகாம் சந்ததியை கர்த்தர் கைவிடுவதில்லை. கர்த்தரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகள் அப்பத்திற்கு கர்த்தர் கையேந்தவே விட மாட்டார். எது பேராம சொல்றீங்க? உங்க பிள்ளைகளை அப்பத்திற்கு கையேந்த விட மாட்டார். உங்களை கர்த்தர் கையேந்த விட மாட்டார். உங்களை அநேக பேர்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கிற, அநேக பேர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் வைப்பாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எது பேராமன்னு சொல்றீங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மளை கையை பிடிச்சிடார்னா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். நம்மளை கையை பிடிச்சிடார்னா அநேக பேருக்கு கரங்களை உயர்த்தி கர்த்தர் செபிக்க வைப்பாராக. நம்ம கையை பிடிச்சிடார்னா அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் கடன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்ம கையை பிடிச்சிட்டார்னா அநேக பிசாசுகளை துரத்துகிற வல்லமையினால கர்த்தர் நம்மளை நிரப்புகிற தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தேவராமன் சொல்றீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் தேவனே, என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று ஒரு சின்ன பிள்ளைதில் கையை விட்டு நம்மையும் கர்த்தர் கையை பிடித்துட்டாரு. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் கையை பிடித்துட்டாரு. நம்ம சந்ததியை கர்த்தர் கையை பிடித்து வழி நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எது பேராம சொல்றீங்க? சொல்லுங்க. ஏசப்பா உலகத்தின் பாவத்தை, என்னுடைய கோபி உள்ளாப்பா, உலகத்தின் பாவத்தை சொல்லுங்க, என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எது பேராமன்னு சொல்றீங்க? என் பசங்களாம் ஆட்டுக்குட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு 2 ஆடு தான் வாங்கி வளர்க்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா இப்போ வேலைக்கு போவாங்கலாம் கூட்டு போன பிரித்தா வீட்டில் போனால் ஆடு பார்த்தோன்னு ரொம்ப உற்சாகமாகிடுவானுங்க. வீட்டில் என்னதான் பொம்மை இருந்தாலும் ஆடு பார்த்து மாடு பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷமாயிடானுங்க. ஏன்னா கிராமத்துக்குள்ளே போனால் சொல்கிறானுங்க, நம்ம காட்டுக்குள்ளே வந்துருக்கணுமாப்பா, சிங்கப்புலி இங்கே இருக்குமா? நான் சொன்னேன், வீட்லேயே நிறைய சிங்கப்புலி இருக்குது, விளையாட்டு சிங்கப்புலி, உண்மையான சிங்கப்புலி இல்லை. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆனால் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்,
யோவான் 1 சொல்லப்படுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். ஒரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருக்கிறார், நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியா இருக்கிறார். ஒரு பக்கம் அவர் தேவனாக இருக்கிறார், அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறார். ஒரு பக்கம் மனுஷகுமாரனா இருக்கிறார். எது பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நபர் எல்லாருக்குமே ஒரு காரியங்கள். இப்போ நான் இருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் நான் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஓனரா? போதகர். ஆமேன். போதகர். என் காதில் வேறு மாதிரி வந்துச்சு. ஆமேன். போதகர். சரி, ஐசக்கு ஜேக்கப்புக்கு வயிற்றுக்கு இன்னொரு குழந்தைக்கு அப்பா, எஸ்தருக்கு மனைவி, புருஷன். ஐசக்கு நீங்கள் முழிச்சிருக்கீங்களேன்னு பார்த்தேன். ஆமாம். நிறைய வீட்டில் நிறைய பேர் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னா, கணவன் மனைவி மாதிரியா இருக்காங்க, மனைவி கணவன் மாதிரியா இருக்காங்க. எதனா ஒன்று கேட்டனா, தோ எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கார மாதிரி போய் கேட்டுன்னு சொல்கிறேன். என்னங்க எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எப்படி கேட்குறாங்க? ஒரு சில வீட்டில் கணவன் மனைவி சொல்ல கேட்க மாட்டாங்க. ஒரு சில வீட்டில் மனைவி சொல்ல தட்டாத கணவன் மாதிரி இருக்காங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஒரு சில நேரத்தில் கேட்கணும் பாருங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு நான் யாராக இருக்கிறேன்? பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ ஒருத்தருக்கே இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நாம் சாதாரண இருக்கிற நமக்கே ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. நம்ம ஒருத்தருக்கே நம்மளுக்கு அப்பா என்ற ஸ்தானமும் இருக்கிறது, பிள்ளை என்ற ஸ்தானமும் இருக்கிறது, பாஸ்டர் என்ற ஸ்தானம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மேய்ப்பராகவும் இருக்கிறார், நமக்காக பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார், அவர் தேவனுடைய மனுஷனாகவும் இருக்கிறார், நமக்காக ஒரு மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார், நமக்காக அவர் பாவங்களை மன்னிக்கிற கடவுளாக இருக்கிறார், நமக்காக பாவத்தை சுமத்தி தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. திபிராமன் சொல்றீங்க. நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்றே வேறு ஒன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். ஆடு தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். மேய்ப்பன் தன் ஆடுகளுடைய சத்தத்தை கேட்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்காக என்னை மேய்ப்பனாக கர்த்தர் வைத்து இருக்கிறார். உங்களுக்கு ஒவ்வொருக்காக நான் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒவ்வொரு நபர்களுக்காக, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நாங்கள் ஆராதனை பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய சூழ்நிலை அது என்னுடைய சூழ்நிலையாகவும் எங்களுடைய சூழ்நிலையாகவும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தன்னுடைய ஆடுகளுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மேய்ப்பனாக இருக்க வேண்டும். உங்களுடைய சுபாவம் என்ன, உங்களுடைய பேச்சு என்ன, எல்லாமே நம்ம அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு குணங்கள் நம்ம அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு கேட்ட மாதிரி நம்ம ஊழி செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர்லாம் பேசுனாங்கன்னா ஒன்றுனா 9 சொல்லுவாங்க. 95% அவங்க பேசுறது பொய்யா இருக்கும், 1% தான் உண்மையாக இருக்கும். ஒரு சிலர் எங்கெல்லாம் பேசுகிறான்னு மாட்டிப்பாங்க. இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க, ஒரு வாரம் அதே காரியத்தை வேறு மாதிரி பேசுவாங்க. நான் நினச்சிப்பேன், ஆஹா இவங்க 99 பொய்யை தான் சொல்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கபடனாவே ஆண்ட சொல்கிறார், கபடனாவுக்கு ஐயோ. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, நான் என்ன வார்த்தை நான் எது சொல்கிறேனோ, நீங்கள் என்ன வார்த்தை நீங்கள் சொன்னீங்களோ கரெக்டாக ஞாபகம் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எஸ்தர் சொல்லும், எனக்கு எல்லாமே மறந்து போகுதுங்க. எனக்கு எப்படிங்க, நான் சின்ன வயசில் 5 வயசில் யாருன்னா ஒரு திட்டிருப்பாங்க, எனக்கு இப்போது ஞாபகம் வரும். அப்போது எந்த ஒரு காரியமே தப்பு நம்ம மறந்துட மாட்டேன், நம்ம நினைவில் வைத்திருக்கிறது. நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சிலர் பேசுவாங்க பாருங்க, இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, அடுத்த மாதம் ஒன்று பேசுவாங்க, 6 மாதம் கழிச்சு வேற ஒன்று பேசுவாங்க. அது இல்லாமல் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வருவாங்க. சோத்திர ஆண்டவரே, இவர்களுக்கு நான் மேய்ப்பராக இருக்கணுமா இல்லை நான் இவர்களுக்கு தேவனாக இருக்கணுமா ஆண்டவரே? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆடுகளுடைய சத்தத்தை மேய்ப்பன் அறிந்திருக்கிறான். நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன பேச வரீங்க, நீங்கள் பார்க்கும்போது எந்த சிந்தையோடு பார்க்குறீங்க, நீங்கள் எந்த ஏக்கத்தோடு வந்திருக்கீங்க, எந்த கஷ்டத்தோடு வந்திருக்கீங்க, உங்களிடத்தில் பேசும்போது அறிந்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமையாகவே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கூட்டி நடக்கிற விஷயங்கள் கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், மேய்ப்பனுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக இருக்க வேண்டும். பாஸ்டர் நான் சொன்னது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போவாதீங்க. உங்களை குற்றம் படுத்தபடியாக ஒரு வார்த்தை இங்கே சொல்வதில்லை, நீங்கள் எல்லாம் குணப்படும்படியாகவே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல மேய்ப்பன் தன்னோட ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கையை விட்டுட்டு நம்மளுடைய கையை பிடித்துட்டாரு. அவருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றிருக்கிறாரு. நம்ம சந்ததியை நம்ம கையை பிடித்திருக்கிறாரு. முதலாம் வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக வந்தார். இரண்டாம் வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிறார். முதலாவது வருகையில் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டியாக வந்தார். இரண்டாம் வருகையில் யூத ராஜசிங்கமாக வரப்போகிறார். முதல் வருகையில் கழுதின் மேலே அவர் ஏறி வந்தார். இரண்டாம் வருகையில் குதிரை மேலே அவர் ஏறி வரப்போகிறார். முதல் வருகையில் அவர் நம்ம ரட்சிக்க வந்தார். இரண்டாம் வருகையில் உங்களையும் என்னையும் கர்த்தர் நியாயத்திற்க வரப்போகிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆண்டோடைய குணம், அவர் அன்பானவர், அவர் நீதியானவர், அவர் பரிசுத்தமானவர். அவருடைய அன்பை நம்மளுக்கு காண்பிக்கும்படியாக கல்வார் சிலுவையில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நீதியானவர். ஆமென். பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டும். நீங்களும் நானும் சாக வேண்டிய இடத்துல நாங்களும் ஆமென் நம்ம குற்றச்சாட்ட வேண்டிய இடத்துல நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டு நம்மளுடைய குற்றங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நீதியை கர்த்தர் நிறைவேற்றிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் பரிசுத்தமானவர். நம்மளுடைய பாவத்தை உங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சின்ன பொழுது அவருடைய கையை விட்டுட்டு நம்மளுடைய கையை நித்திய காலமாக கர்த்தர் கையை பிடித்து சதா காலம் கர்த்தர் நம்மளை வழி நடத்துவாராக. பரலோகத்து வரைக்கும் கர்த்தர் வழி நடத்துகிற தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. எஸ்ராஜாவே துதிக்கிற ஒரு நிமிடம் அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய சிலுவை பாடுகள் நினைத்து, உங்களை ஒருபோதும் ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, அன்பு தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க சிறந்தவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக கல்வார் சிலுவையிலே கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமக்காக கல்வார் சிலுவையிலே அவர் மரித்து, நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து, அவர் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய பாடுகள் உங்களுக்காக எனக்காக, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது உங்களுக்காக எனக்காக. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே உங்களுடைய துக்கங்களை, மெய்யாகவே உங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம வீணான காரியங்களால் நாம் மீட்கப்படாமல், நம்ம வெள்ளினாலும் பொன்னினால் நாம் மீட்கப்படாமல், நம்ம மாசற்ற குற்றமற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். இது சாதாரணமாக நடந்த விஷயங்களே கிடையாது. உலகத்திற்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியா இருக்கிறார். நமக்காக ஒரு சின்ன பொழுதிலே அவர் கைவிடப்பட்டார், அவர் தனிமைப்படுத்தப்பட்டார், பாவங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது தேவனே அவரை அவர் நொறுக்க சித்தமானார், அவர் நொறுக்க சித்தமானார். அன்பு தகப்பனே, எங்களுக்காக கல்வார் சிலுவையிலே இவ்விதமான பாடுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கைகள் கால்கள் மானை அடிக்க, எங்களுக்காக கைகள் கால்கள் மானை அடிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்தீரே, எங்களுக்காக முள்மூடிச்சூட ஒப்பு கொடுத்தீரே, எங்களுக்காக விழாவில குத்த ஒப்பு கொடுத்தீரே. நாங்கள் வாழ்வடையும்படியாக அப்பா உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக எங்களுக்காக கல்வார் சிலுவையில் பலியானி இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அன்பான கடவுள் ஐயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால அவருடைய அன்பை அவருடைய அன்பை நாம் இன்னதென்று அறிந்திருக்கிறோம். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டும் என்ற காரியத்தை, அந்த நீதியை நீங்க நிறைவேற்றி இருக்கீங்க தகப்பனே. நீங்கள் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது தகப்பனே. எங்களுடைய சாபத்தெல்லாம் பாவத்தெல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டு உம்முடைய பரிசுத்தத்தையும் உம்முடைய நீதியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மனதார மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம். 7 வார்த்தை பேச
நேசனை பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற அப்பா சோத்த பரிசுத்த ஓய்வு நாளையும் அப்பா திருவிந்த ஆராதனையும் அப்பா உயிர்த்தெழுந்த ஆராதனையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் துதி கனமாக உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டல் செய்ய நல்ல பிதாவே ஆமென். எல்லாம் சொல்ல ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசுனா என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.